அசுர வேகம் 12 வினாடிகளில் ஸ்டம்பிங் செய்த தல தோனி. முதல் போட்டியிலேயே மும்பை அணியை அலறவிட்ட சிஎஸ்கே. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் 2025 போட்டியின் பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்டர் MS தோனி தனது மின்னல் வேக ஸ்டம்பிங் மூலம் ரசிகர்களை பிரமிக்க வைத்துள்ளார். ஐபிஎல் தொடரின் 18வது சீசன் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு நடைபெற்ற 3வது லீக் ஆட்டத்தில் சென்னை மும்பை அணிகள் மோதின. டாஸ் வென்ற சிஎஸ்கே அணி ருதுராஜ் கெய்க்வால் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டனும் களமிறங்கினர். தொடக்கம் முதலே 4 பந்துகளை எதிர்கொண்ட ரோஹித் சர்மா ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறினார். இதனையடுத்து ரிக்கல்டன் 13, பில் ஜாக்ஸ் 11 ரன்களில் அவுட் ஆகினர். பின்னர் களமிறங்கிய மும்பை கேப்டன் சூரியகுமார் யாதவ் சற்று நிதானமாக ஆடிய நிலையில் நூர் அகமது சுழலில் ஸ்டம்பிங் முறையில் ஆட்டம் இழந்து வெளியேறினார். சூரியகுமார் யாதவின் விக்கெட் போட்டியில் மிகவும் முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி சூரியகுமார் யாதவை 0.12 நொடிகளில் ஸ்டம்பிங் செய்து அதிரவிட்டார். சூரியகுமார் சற்று தடுமாறிய வினாடியில் மகியின் மின்னல் வேக ஸ்டம்பிங்கில் சிக்கி அவுட் ஆனார். 43 வயதானாலும் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் என்பதைப் போல தோனியின் ஸ்டம்பிங் இருந்தது. இந்த வீடியோ தான் தற்பொழுது இணையத்தில் தீயாக பரவி வருகிறது. சென்னை அணி தரப்பில் சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமது 4 ஓவர்கள் வீசி 18 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். கலீல் அகமது 3 விக்கெட்டுகளும், அஸ்வின் மற்றும் நாதன் எல்லிஸ் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். அடுத்து களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க வீரரான ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாட்டி ஆகியோர் களமிறங்கினர். 2 ரன்களில் ராகுல் திரிபாட்டி அவுட்டாக பின்னர் களமிறங்கிய கேப்டன் ருதுராஜ் கெய்க்வால் ரச்சின் ரவீந்திராவுடன் ஜோடி சேர்த்து தொடக்கத்திலேயே அதிரடியாக அடித்து ஆடினார். இதன் மூலம் 26 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் ருதுராஜ். இதனையடுத்து சிவம் துபே 9, தீபக் ஹுடே 3, சாம் கரன் 4, ஜடேஜா 17 ரன்கள் என்ற சொற்ப ரன்களில் அவுட் ஆகினர். ஒருபுறம் நிலைத்துக் கொண்டு அதிரடி காட்டி வந்த ரச்சின் ரவீந்திரா கடைசி வரை அவுட் ஆகாமல் 45 பந்துகளில் 65 ரன்கள் எடுத்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். இதனால் 19.1 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்த சென்னை அணி 158 ரன்கள் எடுத்து முதல் போட்டியிலேயே வெற்றி வகை சூடியது. மும்பை அணி சார்பில் அதிகபட்சமாக விக்னேஷ் புத்தூர் என்ற 23 வயது இளைஞர் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். கேரளாவைச் சேர்ந்த விக்னேஷ் புத்தூரை ஐபிஎல் ஏலத்தில் மும்பை அணி அடிப்படை விலையாக ரூபாய் 30 லட்சத்துக்கு எடுத்தது குறிப்பிடத்தக்கது.